ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 19/12/25 ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ட்ரா நம்பர் 32க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட்டும் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அது மட்டும் இல்லை நண்பா, ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவோட இடையில நான் சொல்கிறேன். வீடியோவை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில நம்ம கொடுக்குற நம்பர்ஸும் மிஸ் ஆகும். இந்த டீட்டெயில் என்னங்கிறதும் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 18/12/25 காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 602க்கு வந்த ரிசல்ட் 466 601ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதில் நம்ம கொடுத்ததில் 6 எடுத்திருந்தோம், சி போர்டில் போயிருந்துச்சு. சைபருக்கு 5 ஆப்போசிட்லேயும் 9 நம்பர்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டில் மாறி இருந்துச்சு. இருந்தாலும் டே ரிசல்ட் அடிப்படையில் நம்ம எடுத்த நம்பர் எப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் வீடியோவை. 560 எப்படின்னா 50 அதுக்கு 60 வருமானு பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் 601ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இதில் நம்ம 1ங்கிறத மிஸ் பண்ணிட்டோம். 1ங்கிறது நம்ம கணக்கில் வரல. மேபி யாரும் 1 வச்சு ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். வின் பண்ணியிருந்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. இன்னைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்பர்ஸ் எழுதி வச்சுருக்கோம். ட்ரா நம்பர், அதுக்கு வர ரிசல்ட்டு, அது மட்டும்தான் எழுதியிருக்கும். 25 ட்ரா நம்பருக்கு 867, 26ங்கிற ட்ரா நம்பருக்கு 919, 27ங்கிற ட்ரா நம்பருக்கு 630, 28ங்கிற ட்ரா நம்பருக்கு 370, 29க்கு 048, 30ங்கிற ட்ரா நம்பருக்கு 537, 31ங்கிற ட்ரா நம்பருக்கு 995 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது 32ங்கிற ட்ரா நம்பருக்கான கெஸ்ஸிங்கு தான். லாஸ்ட் ரிசல்ட் 601ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம எடுக்கிற நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். நாளைக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கணக்கில் வர நம்பரு 6, 8 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 9க்கு 6, இப்போ 6 ஒன்று ரிப்பீட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா 8ங்கிற ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 01. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 01 ஒன்று ரிப்பீட்டாக நிறைய ரிசல்ட் நான் பார்த்ததில் 20, 30, 10 அப்படின்னு வரையில் நம்பர்ஸ் திரும்பி வரும். இப்போ 01னா 10 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு 0க்கு அப்படியே ஆப்போசிட்டில் 5ங்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 605, 810ங்கிற நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. டே கெஸ்ஸிங்கும் பார்ப்போம். நம்ம வழக்கம் போல் வீக்லி சார்ட் அடிப்படையில் எடுக்கிற நம்பர்ஸை எடுத்துக்கிறோம். பார்க்கல ஏ போர்டில் 6, 8, பி போர்டில் 0, 1, சி போர்டில் 5, 0ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60, 65, 61, 80, 81, 85, 00, 05, 15, 10ங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பர் என்னங்கிறத பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 605, 810, 615, 800ங்கிற மாதிரி நம்பரும், அது போக டே ரிசல்ட் அடிப்படையில் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் எடுக்கிறதுல உங்கள் கணக்கில் எது வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற நம்பரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் கணக்கில் வர அந்த நம்பரை எடுத்துக்க வேணாம். இது கன்ஃபார்ம் நம்பரும் யாரும் எடுத்துக்க வேணாம். இது நம்ம கெஸ்ஸிங் மட்டும்தான். அதை மைண்டில் வச்சுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 50க்கு 60, அப்போ 60க்கு அடுத்து 70ன்னு எதிர்பார்க்கல. 60ங்கிறது 06ஆகவும் 70ங்கிற இடத்துல 6க்கு 8 வருமா அப்படிங்கிறது பாருங்கள். 8 வந்ததுன்னா 60, 70க்கு 80, அப்போ 806ங்கிற ஒரு நம்பர்ஸு நமக்கு கிடச்சிருக்கு. இதுவும் நம்ம எடுத்துக்குவோம்.
இந்த நம்பரோ, உங்க கணக்குல வர நம்பரையோ நீங்க மிக்ஸ் பண்ணி பாக்ஸுங்கிறது ப்ளே பண்ணிக்கலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஃபைனலா ஆல் போர்டு நம்பரு என்னங்கிறத பார்த்தீங்கன்னா, 08 சைபர் ஸ்ட்ராங்க்லயும் 8 ஒரு 50-50 சான்ஸ்லயும் எடுத்திருக்கு. ஓகே நண்பா, இதுவரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ போடல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, இதில குடுக்குற வீடியோஸ ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா. நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றதுனால என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குங்கிறத ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அது போக நெறைய வீடியோஸோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் குடுத்துருக்கேன். டைம் இருக்குல்ல கண்டிப்பா செக் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இந்த 60ங்கிறது நம்ம டிசம்பர் மந்த் ஃபாலோ நம்பர்ல குடுத்துருந்தோம். அது பாஸ் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. வீடியோவோட ஸ்டார்ட்டிங்ல ஒண்ணு சொல்லியிருந்தோம். வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாரி. என்ன அப்படி கான்செப்ட்ல நம்ம குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இப்ப 2026 புது வருஷம் பிறக்கப் போகுது. நம்மளுடைய சேனலுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நம்மளுடைய ரேண்டமா சப்ஸ்கிரைபர்ஸோ, இல்ல இந்த சேனல் மறுபடியும் தொடங்கி பாதியில கைவிட்டவங்களோ நெறைய பேர் இருப்பீங்கள்ல. அவங்களுக்கு ஒரு என்னால முடிஞ்ச ஒரு உதவி மாரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனுடைய ஃபர்தர் டீட்டெயில் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவுல தெளிவா நான் சொல்லி நான் போடுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் ஒண்ணு அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த போஸ்ட்ட விசிட் பண்ணி பாருங்க. அதுல வந்து உங்களுடைய ஆன்ஸர நீங்க வந்து செலுத்துங்க. எத்தன பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. ஏன்னா, என்னுடைய நம்பர நான் குடுக்க முடியாது. நான் குடுத்தேன்னா, அது வேற மாரி இருக்கும். ஸோ, அதனால உங்களுடைய நம்பர்ஸ் என்ன? உங்களுக்கு விருப்பம் இருக்கா என்னங்கிறத சொல்லி கமெண்ட் மூலியமா கான்டாக்ட் நம்பர வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் டூ ஆல். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கங்க.